தொழில்நுட்ப தடயங்களை துரத்தி சென்ற காவல்துறையினர் ஒரு கும்பலை அடையாளம் கண்டனர். அவர்கள் இடத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இதன் மூலம் ஒரு நபரின் அடையாளத்தை வைத்து மற்றொருவர் வங்கியின் அனைத்து சேவைகளையும் பெற முடிந்திருக்கிறது. அடையாளத்தை கடத்திய பிறகு இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பெயரில் பல்வேறு ஃபின்டெக் செயலிகளில் உடனடியாக கடன்களை பெற முயன்றனர். டிஜிலாக்கரில் இருந்து பான் கார்டு மற்றும் இதர ஆவணங்களை எடுத்து அவற்றின் மூலம் புதிய வங்கி கணக்குகளை திறப்பதும் இவர்களின் திட்டமாக இருந்திருக்கிறது. மக்களின் சேமிப்பு பணத்தை திருடுவது மட்டுமல்லாமல் அவர்களின் பெயரில் பல லட்சக்கணக்கான ரூபாய் கடன்களை வாங்கி அவர்களை கடனாளிகளாக மாற்றுவதே இவர்களின் இறுதி நோக்கமாக இருந்திருக்கிறது. விசாரணை அதிகாரிகளே வியக்கும் அளவிற்கு இவர்களது தொழில்நுட்ப துல்லியம் இருந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 4 பேரிடமிருந்து ஏராளமான லேப்டாப்கள், மொபைல் போன்கள் மற்றும் சட்டவிரோத ஆதார் கிட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தற்போது இந்த 4 பேரும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களது பின்னணியில் இன்னும் பெரிய அளவில் மூளையாக செயல்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இவர்களுக்கு ஆதார் கிட்டுகளை கசிய விட்டது யார் என்பது குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவம் இன்றைய டிஜிட்டல் உலகில் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை எளிதாக்கும் அதே வேளையில் அதுவே குற்றவாளிகளுக்கு ஒரு பயங்கரமான ஆயுதமாகவும் மாறக்கூடும். நமது படம் ஒரு சமூக வலைதளத்தில் இருப்பதோ ஒரு சாதாரண தரவுத்தளத்தில் இருப்பதோ கூட நவீன ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் நமக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. ஆதார் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. உங்கள் மொபைல் எண்ணுக்கு உங்கள் அனுமதியின்றி ஆதார் தொடர்பான செய்திகள் வந்தாலோ, மொபைல் சிக்னல் திடீரென துண்டிக்கப்பட்டாலோ அதை சாதாரண தொழில்நுட்ப கோளாறாக கருதாமல் உடனடியாக சரிபார்க்க வேண்டும். அகமதாபாத் காவல்துறை இந்த நவீன கும்பலை முறியடித்ததன் மூலம் ஒரு பெரிய டிஜிட்டல் பேரழிவை தடுத்துள்ளது. டிஜிட்டல் இருப்பு இன்று அனைவருக்கும் தேவைப்படும் சூழலில் நூதன மோசடிகள் நம்மை அச்சுறுத்தினாலும் சட்டத்தின் கரங்கள் அதைவிட முன்னேறி இருக்கிறது என்ற உறுதியையும் முன்னெச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும் என்ற அறிவுரையையும் கடத்துகிறது இந்த சம்பவம்.